ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேணுஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கட் பரோட்டா. இது கோதுமை வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ லேயராக வருது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிலோ கோதுமை எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா நல்லா பால் மாதிரி அழகாக வரும். அப்போ உங்களுக்கு அளவும் கரெக்டாக இருக்கும், தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் மாவு இப்படி நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குங்க, அப்போ தான் நல்லா வரும். இதில் ஒரு 1.5 to 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா பரோட்டா லேயராக வரும். அடுத்தது மாவு அது மேலே இப்படி தூவி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக வரும். இதை இப்போது நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓரத்தில் இருக்க இந்த சின்ன பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த பீசஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் நல்ல பெரிய பீசஸாக இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அது மேலே மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன பீஸ்லாம் வச்சுட்டு கையில் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்தது மாவு இப்படி தூவிட்டு அது மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம். மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள் தேய்ச்சதுக்கு அப்புறமே நமக்கு மாவுலேயே அந்த லேயர்ஸ் தெரியுது. இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு பரோட்டா போட்டு எடுக்கலாம். இப்போது நம்ம இதை திருப்பி போட்டு எடுக்கலாம். போட்ட உடனேயே நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் பரோட்டா ஆறுனதுக்கப்புறம் கூட சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பரோட்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சூடாக இருக்கும் போதே நம்ம 2 கை வச்சு இப்படி தட்டிடலாம். தட்டினா தான் அப்படி லேயராக வரும். பாருங்கள் இப்போ எவ்வளோ லேயராக அழகாக வந்திருக்கு. சூப்பரான கட் பரோட்டா ரெடி. கோதுமை வச்சு இந்த பரோட்டா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.